ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அந்த நாளிலே அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது உன் கழுத்து நின்று அவன் சுமையும் அந்த நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். நுகம் முறிந்து போகும். உன் கழுத்தின் மீது இருக்கிற அவனுடைய நுகம் நீக்கப்படும். நுகம் என்றால் என்ன? அது முறிந்து போவது, நீக்கப்படுவதென்றால் என்ன? அதை குறித்து தான் இன்றைக்கு தியானித்து நாம் செபிக்க போகிறோம். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு காண்பித்தார். இந்த வசனத்தின்படி என் ஜனத்தின் மேல் இருக்கிற நுகத்தை நான் முறிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என் ஜனத்தின் மேல் இருக்கிற நுகம் அது முறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது நீக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அது எப்படி அந்த நுகம் நீக்கப்படும்? அதைத்தான் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். நுகம் என்றால் என்ன? அது ஏன் நம்முடைய தோள் மேலே வைக்கப்படுகிறது? ஏன் அது நீக்கப்பட வேண்டும்? அந்த நுகத்தினால நமக்கு என்ன பாதிப்பு? அவன் உங்களுடைய தோளின் மேலே வைத்த நுகம் நீக்கப்படும். யார் வச்சது இந்த நுகத்தை? வசனம் சொல்லுகிறது, அவன் உங்களுடைய தோளின் மேலே வைத்த நுகம் நீக்கப்படும். யார் அந்த அவன்? சாத்தான். இந்த எப்படி ஒரு மாட்டை நுகத்தை வச்சு அடிமைப்படுத்தி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி சாத்தான் மனிதருடைய கழுத்தில் நுகத்தை வைக்கிறான். மனிதர்களுடைய வாழ்க்கையில் நுகம் என்கிறதை வைத்து அடிமைப்படுத்தி தான் விருப்பப்படி அவர்களை நடத்துகிறான். அந்த நுகம் வைக்கப்பட்டு விட்டால் தானாக விடுவித்து கொள்ள முடியாது. அதனால தான் நிறைய பேருடைய திகைப்பு. என்னால் இந்த பாவத்தை விட முடியல, என்னால் இந்த கோபத்தை விட முடியல, என்னால் இந்த பழக்கத்தை விட முடியல, ஐயோ என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியல அப்படி சொல்ல காரணம், அந்த நுகம் வைக்கப்பட்டு விட்டால் சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்று அர்த்தம். சாத்தான் அந்த நுகத்தை வைத்து அடிமைப்படுத்தி விடுகிறான் என்று அர்த்தம். நாம விடுவித்து கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த நுகத்தடியை முறித்து போடுவேன், நான் அந்த நுகத்தடியை நீக்கி போடுவேன், அந்த நுகம் அழிக்கப்பட்டு விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாத்தான் உங்கள் மேலே வைத்திருக்கிற நுகத்தை உடைத்து போடக்கூடிய வல்லமை ஆவியானவருக்கு உதான் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் அழிக்கப்படும். பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் யோக் வில் பி டெஸ்ட்ராய்ட். அந்த நுகத்தடி அழிக்கப்படும், அது முறிக்கப்பட்டு போகும். அது எப்பொழுது? அபிஷேகத்தினால், அனாயிண்டிங், பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது, அந்த அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கும்போது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி முறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும். அப்படின்னா என்னது? ஒரு பெரிய விடுதலை உண்டாகிவிடும். சரி, சாத்தான் என்ன மாதிரி நுகத்தடிகளை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிறான்? முதலாவது சாத்தான் வைக்கிற நுகத்தடி பாவம் என்கிற நுகத்தடி. சின், பாவம் என்கிற நுகத்தடியை ஒரு மனிதனுக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து அந்த நுகத்தடி அவன் கழுத்திலே வைத்து அவனை அடிமையாக்கி விடுகிறான். எப்படி அந்த மாட்டால் தன்னால் அந்த நுகத்தடி விட்டு வெளியே வர முடியாதோ, நம்முடைய சொந்த பலத்தினால சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி விட்டு வெளியே வர முடியாது. நம்ம முயற்சி பண்ணினால முடியாது, அது உங்களுடைய சொந்த பலத்தினால முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது, அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது நுகத்தடி முறிக்கப்படும். அல்லேலூயா.
அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும்போது அக்கினியாக அவர் வந்து இறங்குகிறார். அந்த அக்கினியை பட்ட உடனே நுகத்தடி முறிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினி எப்படிப்பட்ட நுகத்தடிகளையும் அது அழித்து விடும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல இந்த அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். உங்க மேல இந்த அக்கினி இறங்க போகிறது. நுகத்தடி முறிக்கப்பட போகிறது. இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த நுகத்தடி, உங்களுடைய கழுத்தை அழுத்தி கொண்டே இருந்த நுகத்தடி அழிக்கப்பட போகிறது. உங்களுடைய கழுத்தை நின்று அவனுடைய நுகம் நீக்கப்படும். என் ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். சாத்தான் வைக்கிற இன்னொரு நுகம் இன்னைக்கு அதிகமான மக்களை பாதிக்கிற விஷயம் என்னன்னா பயம். எப்பவும் பயம், ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பயம். இந்த பயத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க சாத்தான் உள்ளே நுழைவான். முதல்ல கொஞ்சம் பயத்தை உண்டாக்குவான். பயத்தின் வழியாகத்தான் நமக்குள்ளே சாத்தான் நுழைந்து அந்த பயத்தை கலக்கமாய் மாற்றுவான். பயம் கலக்கமாக மாறும். அதன் பிறகு அது ஒரு டிப்ரெஷனாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை அடிமையாக்கி விடும். யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்று சொல்றார், பயப்படாதங்க, உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். இருதயத்தில் ஒரு கலக்கம். பயம் வேறு, கலக்கம் வேறு. பயம் சாதாரணமாக ஒரு காரியத்தை பார்த்தா பயமாக இருக்குது, ஐயோ இதை பார்த்தா திடுக்குன்னு பயமாக இருக்குது, இதை நினச்சா பயமாக இருக்குதுன்னு வாங்க. பயத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க அந்த பயத்தின் ஆவி உங்களுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டா அதன் பிறகு இருதயத்தில் ஒரு கலக்கம், எப்பொழுது ஒரு டிஸ்டர்பன்ஸ். உங்களால் எதை பார்த்தாலும் உள்ள கலங்கும். உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகும். இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கமாகவே இருக்குது. என்ன ஆக போதுன்னே தெரியல, எப்படி ஆக போதுன்னே தெரியல, ஒரு கலக்கமாகவே இருக்குது. அந்த கலக்கம், இந்த கலக்கம் வந்துட்டு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாது. அதுதான் உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளை அட்டாக் பண்ணுவான். முதல்ல பயம், அது வழியாக தான் உள்ள நுழைவான். ரெண்டாவது கலக்கம், இருதயத்தை கலங்க பண்ணுவான். மூன்றாவது மன அழுத்தம், அப்படியே நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ள செய்வான். உன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, உன்னை புரிந்து கொள்ள யாருமே கிடையாது, நீ சொன்னால் உன்னை தான் திட்டுவாங்க, நீ பேசினா உன்னை தான் குறை சொல்லுவாங்க, ஏன்னா உன்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. இந்த சிந்தனையை உண்டாக்குவான், அந்த எண்ணத்தை உண்டாக்குவான். அது உண்மை இல்லை, பொய்யான காரியத்தை சாத்தான் சொல்லி 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 அந்த பொய்யை நம்ப வைத்து அப்படியே தனிமை ஆகிடுவாங்க. பத்திரிக்கைங்களா பேசவே மாட்டாங்க. சில தாய்மார் பிள்ளைகளை கூட்டு வருவாங்க, நிறைய பெண் பிள்ளைகள் தான், பேசவே மாட்டேங்கிறா ஐயா. அவங்க கேட்டால் அமைதியாக இருப்பாங்க, பேசாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ பேசுகிறதே இல்லை, அப்படி அமைதியாகிடுவாங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவாங்க, தன்னுடைய அறைக்குள்ளே போய் இருப்பாங்க. யாராவது போய் கூப்பிட்டா கோபம் வரும், எரிச்சல் வரும். என்ன கூப்பிட்றீங்க? சாப்பிட தான் வா, அதெல்லாம் வர முடியாது, நான் வரும்போது வருவேன். சரியான பதில் வராது. யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும். சிலர் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு அறைக்குள்ளே இருப்பாங்க. இருட்டு அறை தான், ஒரு மூலையிலே உட்கார்ந்துருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நுகத்தடியை, பயம் என்கிற நுகத்தடியை வைத்து கலக்கமாய் மாற்றி, அதை மன அழுத்தமாய் மாற்றி டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு வந்து கடைசி என்ன சொல்லிடுவான்? தற்கொலை பண்ணி செத்துரு. உனக்கு அது யாருமே கிடையாதுல்ல. யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலும் சண்டை, எரிச்சல், கோபமாக இருக்கும். நீங்கள் அன்பாக பேசினா கூட அவங்க கோபமாக தான் பதில் சொல்லுவாங்க. ஏன் என் பிள்ளை இப்படி நடக்குது? அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது, ஒரு பிசாசு இருக்கிறான், நுகத்தடியை வச்சுட்டான் அவங்க பிள்ளை மேலே. அவளுக்கு தேவை விடுதலை, அவனுக்கு தேவை விடுதலை. நீங்கள் அதை தெரியாமல் இருட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்க திட்டி நீங்கள் அந்த பிள்ளைக்கு வெறுப்பு வரும். நீங்கள் திட்ட திட்ட எதுக்கு வாழணும், இவங்க என்ன அம்மாவா, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, சொல்லவும் மாட்டாங்க. கோபமும் வரும், எரிச்சலும் வரும். நீங்கள் என்ன பேசினாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பேசுனீங்கன்னா நான் செத்து தொலைகிறேன்
அப்படின்ற வார்த்தை உங்களுடைய பிள்ளையுடைய வாயில வந்தா நீங்க அறிந்து கொள்ளுங்க, சாத்தானுடைய கண்ணியில் என் பிள்ளை அகப்பட்டிருக்குது. அவளுக்கு தேவை, அவனுக்கு தேவை விடுதலை. நீங்க கவனமா இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணாட்டா உங்களுடைய பிள்ளையை இழந்துருவீங்க, ஒரு ஆத்மாவை இழந்துருவீங்க. சாத்தான் அதுக்கு பின்னால் இருக்கிறான். உங்க பிள்ளை ஒரு கண்ணியில் அகப்பட்டு கொண்டது. பிசாசு தந்திரமாய் நுழைந்து பயத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளையை அடிமையாக்கி அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ளே கலக்கத்தை கொண்டு வந்து மரண எண்ணத்தை உண்டாக்கிட்டான். ஒரு நுகத்தடியை வச்சுட்டான். இங்க இருக்கிற சிலர் அப்படிப்பட்ட நிலைமையோட வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்குது, சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. சிலருக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. செத்து போயிடலாம், செத்து போயிடலாம். கடைசி அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்து செத்துடலாம் நீ வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்பட போகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மதுரையிலிருந்து ஒரு வாலிப மகள், அவள் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவள், கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது, இந்து குடும்பத்தை சார்ந்தவள். அவளுக்குள்ள இதே போராட்டம். என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறா. அவங்க வீட்டில் அப்படி நடக்குது, இவங்க வீட்டில் அப்படியே நடக்குது, அவங்கெல்லாம் அப்படி வச்சுருக்கிறாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் என்னை நேசிக்க யாரும் இல்லை. தனிமைப்படுத்தி கொண்டாள். தனியாக ரூமில் உட்காந்துருப்பாள். அம்மா வந்து கூப்பிட்டா எரிச்சலாக வரும், கோபமாக வரும். அப்பா கூப்பிட்டா கோபமாக வரும். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தானாகவே யோசிப்பா. இந்த சிந்தனையில் தான் பிசாசை போராடுவான். அப்படியே சிந்தனையை குழப்பி கொண்டே இருப்பான். பிசாசு அங்கே தான் அட்டாக் பண்ணுவான். சிந்தனையில் அட்டாக் பண்ணி பயம், கலக்கம், குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் உள்ளத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த பெண் பிள்ளை பாருங்கள், அவளுக்கு நான் வந்து ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறேன், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வாங்க தெரியல, யார் புரிந்து கொள்ளுவாங்க தெரியல. அதனால் கடைசியில் அவளுக்குள்ள என்னதான் நேசிக்க யாரும் இல்லை, செத்து போயிடலாம். ஃபைனல் அதான் பிசாசு அந்த கண்ணியை வச்சுட்டு அங்கே தான் கொண்டு வருவான். அந்த நுகத்தடியை வச்சு வச்சு நகர்த்தி ஃபைனல் அங்கே தான் பிசாசு கொண்டு வருவான். செத்து போயிரு. ஒரு காரணமும் இருக்காது. எதுக்கு சாகணும்? எக்ஸாம் நடக்கலை, தோல்வி அடையலை, வியாதி ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்று, எதுக்கு சாகணும்? காரணமே இல்லாமல் அந்த எண்ணத்தை உண்டாக்குவான். அல்லது சின்ன ஒரு காரணத்தை வச்சு பிசாசு அப்படியே கிரியேட் பண்ணி சிந்தனையை தூண்டி தூண்டி தற்கொலைக்கு நேராய் நடத்துவான். அந்த மகள் அப்படி தான் கஷ்டப்பட்டாங்க. அவளுக்கு யாரிடத்துல போய் என்ன சொல்ல தெரியல, யார்கிட்டையும் பேசுறதுக்கு பயம், யாரும் தப்பாக புரிஞ்சு கொள்ளுவாங்களோன்ற பயம். வீட்டுக்குள்ளேயே இருந்தாள். ஆனால் ஒரு நாள் டிவி அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சி வந்தது. அதில் உள்ள சாட்சிகளையெல்லாம் அவள் கேட்டாள். ஓ, என்ன மாதிரி பிரச்சனை அநேகருக்கு இருக்குது, அவங்கெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாராமே, அப்போ எனக்கு அவன் விடுதலை தர முடியும்ல. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இயேசுவின் மீது. அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆரம்பித்தாள். வீட்டில் தனியாக ஒரு நாள் அந்த டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கும் போது இதே மாதிரி பிரச்சனையில் இருந்த ஒரு வாலிப பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை சாட்சியாக சொல்லி இருந்தாள். அதை பார்த்த உடனே அப்படியே முழங்கால் படிட்டு வாய் விட்டு அழுதாளாம், சத்தமாய் அழுதாள். ஐயோ, நான் இப்படி தானே இருக்கிறேன், நான் இப்படி தானே கஷ்டப்படுகிறேன், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சத்தமிட்டு அவள் அழுதாள். அழுத உடனே தேவனுடைய வல்லமை அவள் மேலே இறங்க ஆரம்பித்தது. அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். நுகத்தடி முறிக்கப்பட்டது. சாத்தான் வைத்த நுகத்தடி முறிக்கப்பட்டது. உடனே ஒரு விடுதலை. அவளை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போனதை உணர்ந்தாள். ஏதோ ஒன்று தன்னை விட்டு போய்விட்டது, நான் விடுதலை பெற்றுவிட்டேன். இப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. இயேசு ஒரு நிமிடத்தில் நுகத்தடியை முறித்து விடுதலை கொடுத்து விட்டார். சந்தோஷமாய் அவள் எழுதியிருந்தாள். அன்றைக்கு விடுதலை கொடுத்த அதே ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அதே அபிஷேகம் நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறது. அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். சில சமயத்தில் பில்லிசூனிய மந்திரவாதம், அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவி நுகத்தடியை கொண்டு வந்து வச்சிரும். பயம், கலக்கம். ஒரு உருவம் போயிட்டே இருக்குது, ஒன்று வந்து பேசுது, தற்கொலை பண்ணி செத்துருன்னு ஒரு சத்தம் கேட்குது.
மந்திரவாதம், பில்லிசூனியம் என்கிற நுகத்தடி, அதனால உண்டாகிற பிரச்சனை. ஆனால் அபிஷேகம் இறங்கும் போது சாத்தான் எந்த நுகத்தடி வச்சிருந்தாலும் முறிக்கப்பட்டு விடும். உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகி விடும். பயம் விலகிறோம், டிப்ரெஷன் விலகிறோம், மனதளவில் உண்டான பாதிப்பு மாறிவிடும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற நிலைமை மாறிடும், சரீரத்தில் இருக்கிற வியாதி போய்விடும், பாவ கட்டுகள் அறுக்கப்படும். ஒரு முழுமையான விடுதலை தருகிறவர் ஆவியானவர், அந்த அபிஷேகம். அதனால தான் அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். இது என்ன அபிஷேகம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வசனத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்தை ஏறி செல்லும் முன்னால் அடிக்கடி சொல்லுகிறார். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட சத்தியம், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் பொதுவாக நம்ம எப்போ கேள்விப்படுறோன்னா, ஊழியத்துக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுத்தா அபிஷேகம், அபிஷேக ஆராதனை, அவருக்கு அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மதத்தில் கடவுளை இவங்க போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் எங்கள் கடவுளை அபிஷேகம் பண்ணுறோம் நீ. ஆனால் நமக்கு என்னன்னா, நம்முடைய கடவுள் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம போய் அவர் அபிஷேகம் பண்ண வேண்டியதில்லை. அவர் தான் நம்ம அபிஷேகம் பண்ண முடியும். நம்மை அவர் அபிஷேகம் பண்ணும்போது சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும். அந்த அபிஷேகத்துக்கு அந்த வல்லமை உண்டு. நம்ம என்ன இருக்கிற ஊழிய அபிஷேகம். இப்போ சிஎஸ்ஐ சபையில் அவங்க முழு பட்டம் அப்படின்னா ஒரு அபிஷேகம் ஆராதனை வச்சு, பிஷப் அபிஷேகம் ஆராதனை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஊழியத்துக்கு தேவையான அபிஷேகம். அதுதான் அபிஷேகம்னு நினைக்கிறோம். அவங்க மாத்திரம் இல்லை, இந்த கடைசி காலத்தில் யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், எல்லாரும் என்ன அபிஷேகம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது ஊழியத்திற்கு ஒரு அபிஷேகம். அதுக்கு அந்த அபிஷேகம் அவசியம். ஆனால் நமக்கு வந்த அபிஷேகம் வரும் பொழுது சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஞானத்தினால் நிரப்பப்படுவோம். நாம் செய்யக்கூடிய காரியத்தை திறம்பட செய்வதற்கு அந்த அபிஷேகம் உதவி செய்யும். அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இன்றைக்கு? அல்லேலூயா.